அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் வரலாற்று சிறப்புமிகு உலகத்திலே வரலாற்று சிறப்புமிகு இருக்கக்கூடிய முதல் ஒப்பந்தம் உதைபியாவுடைய ஒப்பந்தத்துடைய களத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு சரியாக 3 அல்லது 4 யுத்தங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெற்ற நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன கனவு காண்கிறார்கள்? உம்ரா செய்வது போல் ஒரு கனவு காண்கிறார்கள். உடனே தன்னுடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவை அழைக்கிறார்கள். அபூபக்கரை, நான் உம்ரா செய்வது போல் ஒரு கனவு கண்டேன், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, யாரும் சொல்ல உங்களுடைய கனவு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரும், உங்களுடைய கனவு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரும், நாம் உம்ரா செய்யறதுக்கு தயாராகி விடலாம் என்று கிட்டத்தட்ட 1400 நபர்களுடன் எவ்வளவு பேரோட வராங்க உம்ராவுக்கு? 1400 நபர்களுடன் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இங்கிருந்து மதீனாவுக்கு சென்று 6 வருஷம் பூர்த்தியானதுக்கு பிறகு வராங்க. இங்கே உம்ராவுக்கு வரக்கூடிய சூழலில் மக்காவில் இருக்கக்கூடிய காஃபியர்களுக்கு முகமது 2 யோசனையுடன் வருகிறார். உம்ராவுக்கு வரக்கூடிய சூழலில் இங்கே யுத்தம் புரிவதற்காக வராது என்று ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த உதைபியாவில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பாங்க. நிப்பாட்டி இஸ்லாத்திற்கும் மற்ற விஷயத்திற்கும் மாறாக அவருடைய கருத்து பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் இப்போ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஒப்பந்தங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஒப்பந்தங்களும் கேட்டுக்கிறாங்க. கடைசியாக ஒரு ஒப்பந்தம் பண்ணது, நீங்கள் இந்த வாட்டி வந்துட்டீங்க, ஆனால் இந்த வாட்டி நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது. சஹாபாக்கள் மற்ற ஆட்கள் அதற்கு தயாராக இல்லை. யாரும் சூழலா 2இல் 1 போட்டு பார்த்து விடுவோம். ஏனென்றால் இஸ்லாத்துடைய படை வலுவான நிலையில் இருக்கக்கூடிய சூழல். பதிலை வெற்றி விட்டார்கள், உஹதை சந்தித்து விட்டார்கள், கந்தகை முடித்து விட்டார்கள். வலுவான நிலையில் இருக்கும் பொழுது 2இல் 1 பார்த்து விடலாம், யார சூழல் நீங்கள் உத்தரவிடுங்க என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நாம் உம்ராவுடைய நிலையில் வந்திருக்கிறோம், நாம் உம்ரா செய்ய தான் வந்திருக்கிறோம், போர் புரிய வரவில்லை என்று சொல்லி அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. முற்றிலுமாக இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி கொண்டு அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறார். மறுவருடம் வரக்கூடிய சூழல்கள் பல்வேறு விஷயங்கள் பேசப்படக்கூடியது. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு செய்கிறார்கள், இந்த உம்ராவை முடிப்பதற்கு தன் தலையை கலெக்ட் செய்ய வேண்டும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க போது அவங்க முட்டையடிச்சிடுறாங்க. முட்டையடித்து அந்த இஹ்ராமை கலைஞ்சிடுறாங்க. அப்புறம் சஹாபாக்கள்லாம் மட்டும் செய்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த வரலாற்று சிறப்பு மிகணும் அல்லாஹ்வுடைய பெரிய கருணை. அதற்கு அடுத்து ஒரு ஆண்டில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா வெற்றி அடையப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? மக்காவுடைய வெற்றி ஹிஜ்ரத் 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றி ஏற்பட்டு மிகப்பெரிய ஆளுமையுடன் முழு அரபுலகத்திற்கும் பறைசாற்றக்கூடிய விதமாக அல்லாஹ் கொடுத்தான் என்ற அந்த படிப்பினையை அந்த உதைபியாவுடைய ஒப்பந்தம் நடந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். வரலாற்று சிறப்பு இடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்கள் அனைவர்களுடைய தியாகத்தின் ஒரு மறுமலர்ச்சி தான் இன்று இஸ்லாம் உலகம் முழுவதும் தீவிரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழல். இந்த மார்க்கத்திற்குரிய சிறப்பு என்று இந்த நேரத்தில் நான் முடிவு செய்து இதுவரைக்கும் பாருங்கள், இந்த கட்டடம், இந்த கட்டடத்தில் தான் அந்த ஒப்பந்தம் நடந்துச்சு. அதுக்காக இது அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. பார்த்து நல்லா சுகாதாரத்தலா அது பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக் நமக்கு அனைவருக்கு தந்து ஈமானை உறுதிப்பட செய்து ஈமானில் நிலைத்து இருந்து இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையை நடத்த நல்லா நடத்த தௌஃபீக் தர நேரத்தில் நம்ம துவா செய்வோம். போட்டாங்க